Hello students, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபங்க்ஷன் சாப்டரோட லாஸ்ட் கடைசி 5 மார்க்ஸ் பார்க்க போறோம். ஒருத்த क्वेश्चन we explain with an example interface and implementation. இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். இத நீங்க படிச்சீங்கன்னா 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் கூட கவர் ஆயிடும். நீங்க பாருங்க அப்படியே மேல 2 மார்க்ஸ் பார்க்கலாமா? 2 மார்க்ஸ்ல வந்து differentiate interface and implementation அப்படின ஒரு क्वेश्चन இருக்கு. சோ இந்த ஆன்சர் நம்ம அதல எழுதுவோம். அப்புறம் 3 மார்க்ஸ் பாருங்க. 3 மார்க்ஸ்ல வந்து characteristics of interface னு ஒன்னு இருக்கு. சோ இதுவுமே நம்ம எழுதுவோம். சோ நீங்க அத படிக்கும்போது அப்ப இந்த क्वेश्चனும் கவர் ஆயிடும். ஓகேவா? சோ நம்ம இதோடைய ஆன்சரை பார்க்கலாம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் interface னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு interface set of action that an object can do. இது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லைன் எழுதுங்க. சரியா? அடுத்தது இந்த பாயிண்ட் in object oriented programming language interface is the description of all the functions. இந்த பாயிண்ட் எழுதணும். சரியா? இதை எழுதினதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன பண்றீங்கன்னா difference between interface and implementation இருக்குலையா? அடுத்தது இதை எழுதணும். Interface just defines what an object can do but won't actually do it. அதை எழுதிக்கணும். சரியா? அப்புறம் in object oriented programming language classes are the interface. ஓகேவா? அப்புறம் implementation heading போட்டுட்டு implementation carries out the instructions defined in the interface. அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு an implementation says how the object அல்லனா இங்க இருந்து how the object is processed and executed is the implementation. ஓகேவா? அவ்வளவுதான். இன்டர்ஃபேஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் தனித்தனி ஹெட்டிங் போட்டு டெஃபினிஷன் எழுதியாச்சு. இதுக்கு அப்புறம் characteristics of interface இத மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே? இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எழுதணும். சோ இந்த characteristics of interface னு ஹெட்டிங் போட்டு இதில இருந்து இது வரைக்கும் எழுதிரணும். ஓகேவா? அப்புறம் அடுத்தது எக்ஸாம்பிள். ஓகே, இன்டர்ஃபேஸ் சொல்றீங்க, இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றீங்க, அப்புறம் characteristic of interface எழுதுறீங்க. அப்புறம் இது கூட ஒரு 3 மார்க்ஸ் வேற. ஓகேவா? அப்புறம் example of increasing example வந்து சொல்லப்போறோம். Let's take the example of increasing the car speed. Example அப்படிங்க heading போட்டுட்டு take the example of increasing the car speed அப்படின்னு எழுதணும். இதோட definition வந்து பின்னாடி இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. இந்த டயகிராம் தேவையில்லை. இந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதை வரையணும்ன்ற அவசியம் கிடையாது. இது இல்லனா மார்க்லாம் அப்படிலாம் கிடையாது. சோ இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க இருந்து ஃபுல்லாவே எழுதணும். So to all the இந்த வரைக்குமே. ஓகேவா? சோ இதுதான் இதோட ஆன்சர். சோ அந்த டயகிராம் வரையணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க வந்து இங்க இருந்து எக்ஸாம்பிள் வந்து இங்க இருந்து இது வரைக்கும் எழுத வேண்டியதுதான். ஓகேவா? இப்படி தான் படிக்கணும் இதோட ஆன்சர். இப்போ இதோட எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். First interface na enna appadina interface is a set of action that an object can do. What an object can do, object enna pannum அப்படின்றத சொல்றது தான் interface. அப்ப இந்த interface and implementation க்கு programming language ல கண்டிப்பா classes and objects என்ற கான்செப்ட் இருக்கும். சரியா? அது இருந்தா தான் இந்த interface and implementation நம்ம இது பண்ண முடியும். ஓகே? சோ அதுல ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படினு சொல்றதுக்கு பேரு தான் interface. அது என்ன பண்ணுன்னு தான் சொல்லும். ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகேவா? ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்லாம் எழுத வேண்டாம். இதை மட்டும் நீங்க எழுதினா போதும். இந்த பாயிண்ட் இது என்னன்றதை நான் சொல்றேன். என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம ஒரு லைட் எரிய வைக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். ஸோ ப்ரெஸ்ஸிங் த ஸ்விட்ச் இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் தான் இன்டர்ஃபேஸ். ஓகே? ஆட்டோமேட்டிக்காக லைட்டு ஸ்ப்ளாஷ் ஆகுது, லைட்டு எரியுது. ஆனால் உள்ள இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி உள்ள என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. அப்போ உள்ள என்ன நடக்குதோ அதுக்கு பேர் தான் இம்ப்ளிமெண்டேஷன். புரிஞ்சுதா? ஸோ ஸ்விட்சை ஆன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இம்மீடியட்லி லைட்டு வந்து க்ளோ ஆகுது. ஆனால் எப்படி க்ளோ ஆகுது அப்படின்றத உள்ள நம்ம சர்டன் ஆக்ஷன் நடக்கும், சர்டன் ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? புரியுதா? ஸோ இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அப்படி பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்போ இந்த பாயிண்ட்டை எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்
programming language. Interface is the description of all the functions. Okay, எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறதுக்கு பேர் தான் இன்டர்ஃபேஸ். அது எக்ஸிக்யூட் பண்ண வைக்கல. இப்போ எதில் டிஃபைன் பண்ணியிருப்போம்? கிளாஸில் தான் டிஃபைன் பண்ணியிருப்போம் இல்லையா? நீங்கள் C++ல் படிச்சிருப்பீங்க கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸு. ஸோ அப்போ கிளாஸுன்றது தான் இன்டர்ஃபேஸு. ஆப்ஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அர்த்தம். சரியா? ஸோ இந்த பாயிண்ட் எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எழுதிடலாம். இன்டர்ஃபேஸ் just defines what an object can do but won't do actually do it. இன்டர்ஃபேஸ் வந்து ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுன்றது தான் சொல்லும், ஆனால் அது செய்யாது. ஓகேவா? அடுத்தது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். கிளாஸஸ் ஆர் இன்டர்ஃபேஸ். இது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? இந்த பாயிண்ட் எழுதணும். கிளாஸஸ் ஆர் இன்டர்ஃபேஸ். ஓகே, அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன அப்படின்னா, இட் கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஃபைன்ட் இன் த இன்டர்ஃபேஸ். இதான் பாயிண்ட் எழுதணும். சரியா? இட் கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஃபைன்ட் இன் த இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸில் என்ன இருக்கோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறது, அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது தான் இம்ப்ளிமெண்டேஷன். செய்ய வைக்கிறது தான் இம்ப்ளிமெண்டேஷன். புரியுதா? அப்போ எது செய்ய வைக்கும்? ஆப்ஜெக்ட் தான் செய்ய வைக்கும் இல்லையா? அப்போ ஹவு த ஆப்ஜெக்ட் இஸ் ப்ராசஸ்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் இஸ் த இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ இந்த பாயிண்ட் எழுதுனதுக்கப்புறம் இதை எழுதணும். சரியா? அப்போ வெறும் கிளாஸை மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணால் அது பேர் இன்டர்ஃபேஸ். அது அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். அப்போ அது ஆப்ஜெக்ட் இஸ் ப்ராசஸ்ட் and executed, that is called as the implementation. புரியுதா? ஓகேவா? இன்னும் நம்ம வந்து இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் அடுத்தது பாருங்கள். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸை எழுதிக்கோங்க. ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, த கிளாஸ் டெம்ப்ளேட். கிளாஸ்ன்றது ஒரு டெம்ப்ளேட் தான். இட் ஸ்பெசிஃபைஸ் த இன்டர்ஃபேஸ் டு எனேபிள் அன் ஆப்ஜெக்ட் டு பி கிரியேட்டட் அண்ட் ஆப்ரேட்டட் ப்ராப்பர்லி. ஓகே, அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆப்ரேட்டட் ப்ராப்பராக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு தேவையான, அப்போ தேவையான ஒரு டெம்ப்ளேட் நமக்கு வேணும். அந்த டெம்ப்ளேட் தான் கிளாஸு, அதுதான் இன்டர்ஃபேஸு. ஓகேவா? அப்போ கிளாஸ் மட்டும் இருந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த இன்டர்ஃபேஸ்ன்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட்ஸ் அட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர் இஸ் கண்ட்ரோல் பை சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ் டு த ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டில் நம்ம சென்டிங் வேல்யூஸ் வில் கண்ட்ரோல் த attribute and behavior. behaviorனா ஃபங்க்ஷன் அர்த்தம். ஓகேவா? attributeனா டேட்டா மெம்பர். கிளாஸ்குள்ளார என்ன இருக்கும்? டேட்டா மெம்பரும் ஃபங்க்ஷனும் தான் இருக்கும். நீங்கள் C++ படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். கிளாஸ்குள்ளார நம்ம டேட்டா மெம்பர் எழுதியிருப்போம், ஃபங்க்ஷன் எழுதியிருப்போம், மெம்பர் ஃபங்க்ஷன் எழுதியிருப்போம். அந்த பிஹேவியரை எப்படி நம்ம பண்ண வைப்போம் அப்படின்னா மெம்பர் ஃபங்க்ஷன் மூலமாக. attributes வந்து எப்படி எழுதுவோம்னா டேட்டா மெம்பர். ஓகேவா? இன்ட்டு ரோல் நம்பர் அப்படின்னு எழுதியிருந்தால் தட் இஸ் attribute. ரீடு அப்படின்னு போட்டு எழுதியிருப்போம் இல்லையா? அது பேர் ஃபங்க்ஷன் ஆர் பிஹேவியர். ஓகேவா? ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ஜெக்டில் ஃபங்க்ஷன்ஸ் வேல்யூஸ் அனுப்பி இட் வில் எக்ஸிக்யூட். தட் இஸ் கால்ட் அஸ் த இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸு. இப்போ இதை இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், பைத்தானில் நீங்கள் இனிமேல் பைத்தான் படிப்பீங்க. பைத்தான் படிப்பீங்க பின்னாடி. அப்போ உங்களுக்கு கிளாஸ் எப்படி எழுதுறதுன்றதை கற்றுப்பீங்க. இங்கே இப்படி தான் கிளாஸ் பைத்தானில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த டோட்டல் அண்ட் ஆவரேஜ் மார்க்ஸ் யூஸிங் த கிளாஸ். இது உங்கள் புக்கில் தான் இருக்குது, 10th சாப்டர். ஓகே, ஸோ இங்கே வந்து கிளாஸு. அப்போ இந்த கிளாஸ்ன்றது தான் இன்டர்ஃபேஸ்ன்னு அர்த்தம். ஓகே, கிளாஸ்குள்ளார டேட்டா மெம்பர், தட் இஸ் attributes இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் attributes mark 1, mark 2, mark 3, 45, 91, 71. ஓகேவா? அடுத்தது ப்ராசஸ்ன்றது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன். அப்போ கிளாஸில் டேட்டா மெம்பரும் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்கும். இது ரெண்டும் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இதுக்கு பேர் தான் என்னது? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருந்தோம்? இன்டர்ஃபேஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த இன்டர்ஃபேஸ். ஓகே, இது வந்து என்ன பண்ணும்? மார்க்ஸ் எல்லாம் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டோட்டல் அண்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இப்போ எழுதியிருக்கு. இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது, ப்ராசஸ் பண்ண வைக்கிறதுன்றத நமக்கு தெரியாது இல்லையா? அது வந்து எப்படி பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அதனால தான் ஆப்ஜெக்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ S = ஸ்டூடெண்ட். அப்போ இதுதான் இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது போய் இதை எக்ஸிக்யூட் பண்ண வச்சிரும்.
மார்க்கெல்லாம் அசைன் ஆகிடும். ப்ராசஸில் வந்து ப்ராசஸ்ன்ற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சி டோட்டல் மார்க்ஸும் ஆவரேஜ் மார்க்ஸ்க்கும் டிஸ்பிளே ஆகிடும். அப்போ அது எக்ஸிக்யூட் பண்ணது இல்லையா, அதுக்கு பேர் தான் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னன்றது இன்னும் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பேர், இது வந்து கிளாஸுன்றது தான் ஒரு இன்டர்ஃபேஸ். இங்கே வந்து எஸ்ன்றது ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணும் இந்த ப்ராசஸ்ன்ற ஃபங்க்ஷனை, டேட்டா மெம்பரோட இனிஷியலைசேஷன் ப்ராசஸ்ன்ற ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். அதுக்கு பேர் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? அப்போ கிளாஸ் வந்து என்ன பண்ணுன்றது தான் சொல்லும், இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லும். அதை கேரி அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னன்னு. இது வந்து ரியல் லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே இந்த இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப ஒர்க் ஆகும். எஸ்பெஷலி ப்ரோக்ராமிங்கில் வந்து இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுட்டு பண்ண மாட்டாங்க. அப்போ சில ப்ராப்பர்ட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிரிண்ட்டுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, பிரிண்ட் இல்லைனா C++ல coutன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க, ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ அந்த cout எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த cout கூட ஒரு இன்டர்ஃபேஸு. அதை கால் நீங்கள் வந்து coutன்னு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் ஒர்க் ஆகி உங்களுக்கு ஆன்சர் பிரிண்ட் ஆகுது. அது பேர் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் இன்க்ரீஸிங் த கார் ஸ்பீடு. கார் ஸ்பீடை நம்ம பார்க்க போகிறோம். இந்த டயக்ராம் தேவையில்லை, அந்த ஃப்ளோ சார்ட்டை விட்டுருங்க. நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் தேவை. இதிலேருந்து இது வரைக்கும் எழுதணும். ஸோ இதை பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ த பர்சன் ஹூ டிரைவ்ஸ் த கார் டசன்ட் கேர் அபவுட். ஸோ இங்கேருந்து நம்மளோட எக்ஸாம்பிள் அங்கேருந்து தஸ் வி செப்பரேட் இன்டர்ஃபேஸ் ஃப்ரம் த இம்ப்ளிமெண்டேஷன் வரைக்கும் இதுதான் ஆகணும். பேராகிராஃபாக எழுதுறதுக்கு பதிலாக புல்லட்ஸ் போட்டு பாயிண்டாக எழுதுங்க. சரியா? த பர்சன் ஹூ டிரைவ்ஸ் த கார், இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, காரை நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா கார் ஓட்டுற டிரைவருக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும். அவருக்கு உள்ள இன்டர்னலாக இன்ஜின் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற நாலேஜ்லாம் தேவையில்லை. அவர் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக காரு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அவர் ப்ரெஸ் பண்ணுறாரு இல்லையா அந்த ஆக்சிலரேட்டர், அப்போ அதுக்கு பேர் தான், அந்த ஆக்சிலரேட்டர் தான் நமக்கு இன்டர்ஃபேஸ். ஓகே, அப்புறம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது இல்லையா உள்ள அந்த இன்ஜின்லாம் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆக வைக்கிறதுன்றது அந்த டிரைவருக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கு பேர் தான் இம்ப்ளிமெண்டேஷன். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ த பர்சன் டிரைவ்ஸ் த கார் டசன்ட் கேர் அபவுட் த இன்டர்னல் ஒர்க்கிங், எப்படி ஒர்க் ஆகுது இன்டர்னலாக அப்படின்ற விஷயம் வந்து அந்த டிரைவருக்கு தேவையில்லை. ஓகேவா? to increase the speed of the car, suppose you want to increase the speed, காரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ அப்போ ஆக்சிலரேட்டர்ன்றது இட்ஸ் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த டிரைவர் அண்ட் இன்ஜின். அப்போ ஆக்சிலரேட்டர் தான் நமக்கு ஒரு இன்டர்ஃபேஸாக ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? ரெண்டு பேருக்கும் நடுவில், யாருக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில், டிரைவருக்கும் இன்ஜினுக்கும் நடுவில். ஓகே, ஸோ இன் திஸ் கேஸ் த ஃபங்க்ஷன் கால் வுட் பி ஸ்பீட். அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் 70, ஸ்பீடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். speed of 70, the values I am passing, என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறேன், என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன், 70 ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னு அப்புறம் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ இந்த ஸ்பீட் ஆஃப் 70ன்றதுக்கு பேர் தான் இன்டர்ஃபேஸ். ஜஸ்ட் நான் கால் தான் பண்ணுறேன். அப்போ உள்ள இம்ப்ளிமெண்டேஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் போய் எக்ஸிக்யூட் ஆனால், ப்ராசஸ் ஆனால், அதுக்கு பேர் தான் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூட்டட் அண்ட் ப்ராசஸ்ட்னா தட் இஸ் கால்ட் அஸ் த இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, இங்கே அந்த காரை எடுத்துட்டிங்கன்னா இன்ஜின் ஆஃப் த கார் இஸ் டூயிங் ஆல் த திங்ஸ். இன்ஜின் தான் எல்லா வேலையும் பண்ணுது. என்ன பண்ணும்? ஃபியூயல், ஏர், ப்ரெஷர், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே தேவையான அளவு எடுத்து அந்த இன்ஜின் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண வைக்குது. ஓகேவா? அதுக்கு பேர் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த ஆக்ஷன் எல்லாம் இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த டிரைவர். இந்த பாயிண்ட் எழுதணுன்ற அவசியம் இல்லை. டிரைவருக்கு இது எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஹீ ப்ரெஸ் த ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்ணால் உள்ள இன்ஜின் தேவையான வேலையை செய்யுது. அதுக்கு பேர் தான் இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ உள்ள நடக்கிற இம்ப்ளிமெண்டேஷன்
வெளியில் இருக்கிற அந்த டிரைவருக்கு தெரியாது. ஸோ இன்டர்ஃபேஸ் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வி செப்பரேட் இன்டர்ஃபேஸ் ஃப்ரம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, இன்டர்ஃபேஸ்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து செப்பரேட் ஆகிருக்கு. ஸோ உள்ளே எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கம்ப்யூட்டரில் நம்ம உட்காந்து நான் வந்து வேர்டில் போயிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணால் அது உள்ளே இன்டர்னலாக பிரிண்ட் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் வருது. உள்ளே எப்படி பிரிண்டர் ஒர்க் ஆகுது இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ இட் இஸ் இம்ப்ளிமெண்டட். ஸோ இட் இஸ் செப்பரேட்டட். இன்டர்ஃபேஸ் இஸ் செப்பரேட்டட். பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்த உடனே வருது. அப்போ the interface is separated from the implementation. Okay, so இதுக்கு so this is how we can explain interface and implementation. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டிரைவருக்கு காரோட ஆக்சலரேட்டர் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ், உள்ள என்ஜினோடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா, ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸ்பீட் ஆஃப் 70 அப்படின்றது இன்டர்ஃபேஸ் தான். ஹவு இட் இஸ் டன், இந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதியிருக்காங்கன்றது இங்கே கொடுக்கல. ஸோ அதுக்கு பேர், அது எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் புல்லட் பாயிண்ட் போட்டு எழுதுங்க. பேராகிராஃபாக எழுதுறதை விட அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது இஃப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட், உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாப்டரோட ஃபுல் 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எக்ஸாம் டைமில் நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.